வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. வரக்கூடிய வைகாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக சூரிய பகவானை பார்ப்போம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி 12வது ராசியில் தான் இந்த மாதம் சஞ்சரிப்பார். இதனால் உங்களுக்கு அரசாங்க வகையில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக நீங்கள் போவீங்க. ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காகவோ அல்லது ஏதாவது உதவிகள் பெறதுக்காகவோ அரசாங்க அதிகாரிகளை போய் நீங்கள் சந்திப்பீங்க. அதன் மூலமாக கொஞ்சம் காசு செலவு பண்ண வேண்டியது வரும். ஒரு சிலருக்கு லஞ்ச பணம் கூட கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். லஞ்ச பணம் தயவு செய்து கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வேஸ்ட் ஆகிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் வரும். அதனால் அரசியல்வாதிகளுக்கோ அரசாங்க அதிகாரிகளுக்கோ காசு கொடுக்கறத நம்ம தவிர்க்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு சனி 9வது ராசியில் தான் இருக்கார். சனி 9வது ராசியில் இருக்கிறது வெளிநாடு சார்ந்த நன்மைகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை வேணும்னா கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கிறதா இருந்தால் தாராளமாக படிக்கலாம். வெளிநாட்டில் ஏற்கனவே வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும். அவங்களுக்கு விசா வேணும்னாலும் கிடைக்கும். பிஆர் வேணும்னாலும் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு தொடர்புடைய தொழில்கள் ஒரு சிலர் செய்வாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ் எல்லாம் கூட நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 9வது இடம் பலம் பெறதுனால உங்களுடைய தந்தைக்கு நல்லது, தந்தை வழி உறவினர்களுக்கு நல்லது. தந்தை வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அவருக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நினச்ச காரியங்களில் அவர் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்துக்கள் வராத சொத்துக்கள் கைக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு இட மாறுதல்கள் ஏற்படும். டிரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, டிரான்ஸ்ஃபர் ஏற்படும். அது விரும்பின இடத்துக்கே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். அதனால் சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 9வது இடம் எப்பயுமே வலிமை பெறக்கூடாது. 9வது இடம் வலிமை பெற்றுட்டாலே வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைனா, நம்ம எந்த இடத்துல வேலை பார்க்குறோமோ அந்த இடத்துல வேலை பார்க்க முடியாது. அப்போ என்ன நடக்கும்னா, வேலை பார்க்குற இடத்துலேருந்து ஒன்று டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனிலெலாம் வேலை பார்த்தோம்னா ஒரு கம்பெனியை விட்டு விலகி வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் சிலருக்கு அமையும். வேறு கம்பெனியில் வேலையும் கிடைக்கும். ஏற்கனவே உள்ள கம்பெனியில் வேலை போனாலும் நம்ம கவலைப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஆனால் மாறுறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்குங்கிறனால ஒன்று நீங்களாக கம்பெனியை விட்டு வெளியேறுவீங்க, இல்லைன்னா கம்பெனியே உங்களை வெளியேற்றுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். அதுக்கு நீங்கள் தயாராக இருந்து செயல்படுறது நல்லதுங்க சார். இப்போ ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கம்பெனியை விட்டு சிலர் மாறியிருப்பாங்க. மாறினவங்களுக்கு பிரச்சனை வராது, மாறாதவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வரும். செவ்வாய் பகவானை எடுத்துக்குவோம். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது ராசியில் தான் இப்போ இருக்கார். 10ல் செவ்வாய் இருந்தால் நமக்கு நல்ல பேரு புகழ் எல்லாம் கிடைக்கணுங்கிற ஒரு விதி இருக்கும். தாராளமாக நல்ல பேரு புகழ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் இருக்கும். ஒரு சிலருக்கு மருத்துவத்துறையில், காவல்துறையில், இராணுவத்துறையிலெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்கும். ஒரு சிலருக்கு எலக்ட்ரானிக்ஸ் துறை இருக்கு இல்லையா, அதில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் லைனு அதில் கூட ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த செவ்வாய் 18ஆம் தேதி வைகாசிக்கு மேசராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். மேசராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகினா நல்லாயிருக்கும். என்ன நல்லா இருக்கும்னா, பூமி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். விற்காத சொத்தை கூட விற்கலாம், வராத கமிஷன் கூட வரும். அதனால் ஒரு 2 மாதத்துக்கு பூமி தொடர்புடைய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகங்கள் இருக்கும். சிலர் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த விவசாயத்தின் மூலமாக நற்பலன்களை அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும், காவல்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும், மிலிட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா இந்த வைகாசி மாதமும் ஆனி மாதமும் தான். அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இப்படியெல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மூத்த சகோதரத்துக்குடைய கிரகங்கிறனால 11ல் எப்பயுமே செவ்வாய் இருக்கக்கூடாது. 11ல் செவ்வாய் இருந்தாலே நமக்கு மூத்தவங்க யாராவது ஆண்கள் இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகும், ஏதாவது கொஞ்சம் பாதிப்புகள் வரும். இல்லைன்னா அவங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பத்தை அந்த செவ்வாய் கொடுக்கும்.
அடுத்து ராகு பகவான் வேற உங்களுக்கு 10வது ராசியில் தான் இருக்கார் பாருங்க. ராகுவும் 10வது ராசியில் இருக்கக்கூடாது. 10வது ராசியில் இருந்தால் நம்ம இப்போ என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலை வந்து சரிவர செய்ய விடாது. தொழிலில் வந்து போட்டி பொறாமைகளை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும். தொழிலில் இருந்த வேகத்தை வந்து குறைச்சி விட்டுரும். அந்த ஸ்பீட் இருக்கு இல்லையா, தொழில் வந்து நல்லா ஓடி இருக்கும் முதல்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொழில் வந்து ஸ்லோவாக போகும். அந்த வேலைகளை வந்து ராகு தான் செய்வார். எவ்வளோ நாளைக்கு செய்வார் அப்படின்னா, இந்த 2024 ஃபுல்லாகவே அவர் அந்த வேலையை தான் செய்வார். அப்போ நம்ம ஒரு சிலருக்கு 2-3 தொழில்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு தொழிலை வந்து செய்ய முடியாமல் போயிடும். அதாவது செய்யறதுக்கு விருப்பமே இருக்காது. ஒரு சிலருக்கு ஏண்டா தொழில் செய்கிறோங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்துடும். அதுக்கு காரணம் வந்து ராகு தான். அப்போ வேலை செய்கிறவங்களுக்குமே வேலையில் வந்து தொந்தரவுகளையும் ராகு கொடுப்பார். சரிங்களா? சரி. அடுத்து சுக்கிர பகவானை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 11வது ராசியில் தான் இருக்கார். 11வது ராசியில் சுக்கிரன் இருந்தால் ஆடை ஆபரணத்துறையில் இருக்கவங்களுக்கும், சினிமா துறையில் இருக்கவங்க, சின்ன துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகங்களை வந்து அந்த சுக்கிரன் வந்து கொடுப்பார். 11ல் சுக்கிரன் இருந்தால் பெண்கள் மூலமாக நல்ல ஆதாயங்கள் வந்து சேர்றதுக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து இருக்கும். வைகாசி 7ஆம் தேதி சுக்கிர பகவான் வந்து 12வது ராசிக்கு பயிற்சி ஆவார். 12வது ராசிக்கு சுக்கிரன் வந்ததில் இருந்து உங்களுக்கு செலவுகள் வந்து கொஞ்சம் நிறைய வரும். அந்த செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற வழியில் வந்து வராது. குழந்தைகள்னால வந்து செலவுகள் வரும். அப்போ குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம செஞ்சு கொடுப்போம். ஒரு சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும். ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். வீடு வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம், கட்டணுன்னாலும் கட்டிக்கலாம், வாகனம் வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம். இந்த பலன்களை தான் வந்து உங்களுக்கு சுக்கிரன் வந்து செஞ்சு கொடுப்பார். சரிங்களா? புதனை எடுத்துக்குவோம். புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ல் தான் இருக்கார். 11ல் வந்து குரு இருந்தால், அதாவது புதன் இருந்தால் கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகங்கள் கிடைக்கும். கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகளை வந்து கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதே போல் புதன் பகவான் வந்து 12வது ராசிக்கு வந்து வரப்போகிறார். வைகாசி மாதம் 11ஆம் தேதி வருவார். அதுக்கப்புறம் கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும். விரயங்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புகள் வந்து கொஞ்சம் வரலாம். அதே மாதிரி படிக்கிறதுனால வந்து செலவுகள் வந்து வரும். அப்போ நம்ம படிக்கிறதுனாலும் சரி, வீட்டில் இருக்கவங்க படிக்கிறதுனாலும் சரி, அதுக்கு வந்து கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியது வரும். அதே மாதிரி மாமன் மைத்துனர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மாமன் மைத்துனர்களால் விரைய செலவும் வரும். அவங்களோட வந்து கொஞ்சம் பகையும் ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? கேது பகவானை பொறுத்தளவுக்கு 4வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக 4வது ராசியில் கேது இருக்கக்கூடாது. 4வது ராசியில் கேது இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் எப்பயோ ஒரு சொத்து வாங்கியிருப்போம். அந்த சொத்தில் வந்து இப்போ வில்லங்க வரும். அல்லது எப்பயோ ஒரு வீடு வாங்கியிருப்போம். அந்த வீட்டில் வந்து இப்போ வந்து வில்லங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். ஒரு சிலருக்கு இருந்த இடத்துல இருக்க விடாது. இருக்கிற வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு போகிற மாதிரியான வேலைகளை வந்து அந்த கேது செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து குரு பகவானை எடுத்துக்குவோம். குரு பகவான் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி. இப்போ தான் வந்து குரு பயிற்சி வந்து வந்திருக்கு. குரு வந்து 12வது ராசிக்கு தான் வந்திருக்கார். அப்போ குரு 12ல் இருக்கிற போது நமக்கு செலவுகள் வந்து நிறையா வரும். எதில் செலவுகள் வரும்னா, பெற்ற பிள்ளைகள்னால செலவுகள் வந்து வரும். அதே மாதிரி நகை நட்டுகள் வாங்கிறதுனால வந்து ஒரு சிலருக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஒரு சிலருக்கு கோவில்னால செலவுகள் வரும். கோயில் கட்டுறது, கோயிலுக்கு தான தர்மங்கள் செய்கிறது, நன்கொடைகள் கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது வேலைகள் செய்கிறோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் செலவுகள் வந்து வரும். ஒரு சிலருக்கு மட்டும் கோர்ட்டுனால செலவுன்னு வரும். அதனால் கோர்ட்டுனால செலவு வர்ற மாதிரி மட்டும் செய்ய வேண்டாம். அந்த மாதிரி ஏதாவது செலவுகள் வரதா இருந்தால் நீங்கள் தவிர்க்கிறது வந்து உங்களுக்கு நல்லது. சரிங்களா? சரி. அதே மாதிரி 12வது ராசியில் குரு இருந்தால் ஒரு சிலருக்கு பொருளாதார சிரமங்கள் இருக்கும், பொருளாதார கஷ்டங்கள் வந்து இருக்கும். அதனால் 12ல் குரு இருந்தாலே பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி 7ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ கணவன் மனைவியினால் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். 10ஆம் அதிபதியும் அவர் தான். 10ஆம் அதிபதி 12ல் வேறு இருக்கார். அப்போ 10ஆம் அதிபதி 12ல் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். ஆனாலும் மறுபடியும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். உள்ளூர்லேயே வேணும்னாலும் வேலை கிடைக்கும், அல்லது வெளியூரில் வேலை வேணும்னாலும் கிடைக்கும், வெளிநாட்டிலேயே வேலை வேணும்னாலும் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சத்தை அந்த குரு வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாருங்க.
ஆக இந்த வைகாசி மாத கிரக நிலைகளை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. எல்லா விஷயமும் நல்லா இருக்கும். தொழில் அந்த வேலை அதில் மட்டும்தான் கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக அதில் வர்ற சிரமங்கள்லேருந்து நாம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் பல நற்பலன்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மிதுன ராசி நண்பர்களே.